Hello viewers, welcome to the show Raj Box Office. இன்னைக்கு நம்ம ராஜ் பாக்ஸ் ஆபீஸ்ல நிறைய சூப்பரான படங்கள் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களை பத்தின ஸ்னீக் பீக் விஷயங்கள்லாம் எடுத்து வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்தோட லிஸ்ட்டும் வச்சிருக்கேன். சோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படினா வாங்க ஷோல போய்டுவோம். இந்த வாரம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலி ஒரு 5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னென்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரண் இருக்க பயமேன் உதயநிதி ஸ்டாலின் நடிப்பில் சரண் இருக்க பயமேன் அண்ட் கலையரசன் நடிப்பில் எய்தவன், அப்புறம் வெற்றிமாறன் சார் வெளியிட்ட லென்ஸ், திறப்பு விழான்னு ஒரு படம், அது திறந்த வேதத்தில் மூடிட்டாங்கன்னு என்னன்னு தெரில, அண்ட் மர்மக்காடு அப்படின்ற படம், அது மர்மமான ஒரு படம், அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ரிலீஸ் ஆயிருக்கான்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மூவி சரவணன் இருக்க பயமேன். சரவணன் இருக்க பயமேன் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எழில். ரெட்ஜெட் மூவி சார்பா உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஹீரோவும் நடிச்சிருக்காரு. அண்ட் இவரோட சேர்ந்து இன்னும் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஜினா கசாண்டா நடிச்சிருக்காங்க, சிஸ்டி டாங்கே நடிச்சிருக்காங்க, ரோபோ சங்கர், யோகி பாபு, சூரி, அப்புறம் மன்சூர் அலிகான் சார், இவங்களோட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் ஒரு நடிகர் பட்டாளமே நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். சரவணன் இருக்க பயமேன் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணுமா அப்படின்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக சொல்லியே தருவேன். என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா காதலை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜேர்னலில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டைரக்டர் எழில் வந்து ஏதோ ட்ரை பண்ணி கட்ஸில் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா மோதலில் ஆரம்பித்து காதலில் முடிகிற கதையை தான் காமிச்சிருக்காரு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 ஃபேமிலி இருக்காங்க ஒரு ஊரில். 2 ஃபேமிலியும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபேமிலியிலும் ஒரு செல்லக்குட்டிஸ் இருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபேமிலியில் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான் வந்து செல்லக்குட்டி. இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜினா கசண்ட்ரா ஹீரோயின் தான் வந்து செல்லக்குட்டிஸாக இருக்காங்க. வழக்கம் போல் தான் நடக்கும். எஸ். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுக்கும் ரெஜினா கசண்ட்ராவுக்கும் சின்ன வயசுலேருந்தே ஒரே சண்டை. ஏன்னா வந்து ஆப்போசிட் ஃபேமிலி அப்படின்றனால அவங்கள்ட்ட ஃபேமிலி ரொம்ப க்ளோஸாக இருந்தாலும் இவங்களுக்குள்ளே வந்து சண்டையே தீராமல் முதல்ல தான் ஆரம்பிக்குது இவங்க காதல். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வளர அப்படியே வளர்ந்ததுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் வந்து என்னோட ரெஜினா பார்த்த உடனே அடடா சின்ன வயசில் அந்த ரெட்டதெல்லாம் போட்டு அழகு சட்டை போட்டு சுற்றுமே அந்த பொண்ணா இது இவ்வளோ அழகாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வளர்ந்ததுக்கப்புறம் ரெஜினா மேலே உதயநிதி ஸ்டாலினுக்கு லவ் வந்துடுது. லவ் வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் லவ் சொல்லலாம் அப்படின்னு போகிற நேரத்தில் நம்மளோட ரெஜினா வந்து நீ எல்லாம் எப்படி லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மூஞ்சி அடித்த மாதிரி பேசுகிறாங்க. ரொம்ப வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்போ கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து கடுப்பாக்கணும் அப்படின்றதுக்காகவே வந்து வீட்டில் பார்த்த பையனை பொறுத்தமே இல்லாத ஒரு பையனை வந்து ஓகே பண்ணி கட்சியில் கல்யாணம் வரைக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி வந்து எப்படி வந்து ரெஜினாவை கரெக்ட் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதயநிதிக்கு வந்து அவருடைய காலேஜ் டேஸில் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்காங்க சிஸ்டி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அகால விபத்தில் வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஏன்னா வந்து ஒரு காமெடி கலந்த ஒரு காதல் படமாக நம்ம பார்த்துட்டு இருந்த டைமில் திடீர்னு பேய் படமாக மாற்றினா எப்படி இருக்கும்? எஸ், சிஸ்டியோட ஆவி வந்து அங்கே வந்தது. அவங்க வந்து ஹெல்ப் பண்ண வராங்க உதயநிதிக்கு வந்து. சிஸ்டி வந்து ஆவியாக வந்து ஹெல்ப் பண்ண வராங்க. ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் வந்து ரெஜினாவும் உதயநிதியும் வந்து ஜாயின் பண்ணாங்களா, திரும்ப வந்து காதல் வந்து சேர்ந்துதா, கல்யாணம் பண்ணாங்களா 2 பேரும் அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களுடைய கேரக்டரை ரொம்ப அழகாக வந்து உள்வாங்கிட்டு நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயே வந்து மெயினாக உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு காமெடி படங்கள் தான் வந்து பக்காவாக செட் ஆகும் அப்படின்றத இவர் வந்து இந்த படத்தில் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஆக்ஷன் மூவிலாம் ட்ரை பண்ணாலும் செட்டே ஆகலை சார் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ வந்து காமெடி மூவி வந்து சார் உங்களுக்கு சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு நல்லா அழகாக நடிச்சிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஜினா கசாண்ட்ரா, சிஸ்டி 2 பேருமே ஹீரோயின்ஸ் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பசங்கள்லாம் அப்படியே வந்து வளைச்சி போடுற அளவுக்கு ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் வந்து இவங்களோட சேர்ந்து சூரி, யோகி பாபு இவங்கெல்லாம் வந்து நம்ம படத்தில் இருக்காங்க அப்படிங்கும் போதே காமெடிக்கு பஞ்சமே இருக்காதுங்க அப்படின்னு நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம கன்ஃபார்ம் ஆகிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் சார் இவர் வந்து ஒரு காலத்தில் வில்லனாக இருந்தார். அவரை பார்த்தாலே ஐயோ வந்துட்டாரா அப்படின்னு பயமாக இருக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மன்சூர் அலிகான் சார் அப்படின்னு வந்து நம்ம குசியாகிற அளவுக்கு பயங்கரமாக காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பயங்கரமான நக்கல் அவரோட ஸ்டைலில் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அண்ட் இந்த படத்தில் இவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக சேர்ந்து சூப்பராக வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துக்கு மெயின் ப்ளஸ் அப்படின்னாவே வந்து காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா படத்தை வந்து உட்காந்து பார்த்தவங்களாம் சிரிச்சு வயிறு புண்ணார அளவுக்கு பயங்கரமான காமெடி கொடுத்துருக்காங்க. அதுலேயே வந்து மெயினாக இந்த 2 ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால வந்து பயங்கரமான காமெடி தான். சூரியனா அவர் வந்து பயங்கரமாக வந்து டைமிங் காமெடி பண்ணுறவர் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து அவருடைய டேலண்ட்டை வந்து இதில் காமிச்சிட்டாரு. யோகி பாபு அனாயாசமாக கலாய்க்கிறதுனா எப்படி அப்படின்றத இவர்கிட்ட இருந்து சார் கொஞ்சம் டிப்ஸ் கொடுங்க சார் அப்படின்னு வாங்குற அளவுக்கு பயங்கரமாக கலாய்ச்சிருக்காரு. அண்ட் இவங்க 2 பேரோட காம்பினேஷனோட சேர்ந்து இந்த சாம்ஸு, அப்புறம் லிவிங்ஸ்டன், அப்புறம் மன்சூர் அலிகான் சார்லாம் எப்படி காமெடி பண்ணுறாருன்னு தான் தெரியல, அவரும் காமெடி பண்ணியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ரோபோ சங்கர் சார் சொல்லவா வேணும், அவர் ரவி மரியா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான காமெடி அங்கங்கே. நம்ம வந்து சரி நல்லா சீரியஸாக ஒரு படத்தை பார்த்துட்டு இருப்போம், திடீர்னு உள்ளே போய் வந்து பயங்கரமாக காமெடி பண்ணி நம்மளாம் சிரிக்க வச்சு செம்மையாக வந்து படம் பார்த்தவங்க எல்லாருக்கும் ஐயோ பயிர் வலிக்குதுங்க, காமெடி அவ்வளோ காமெடிங்க இந்த படத்தில் அப்படின்ற அளவுக்கு செம்ம காமெடி பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ இந்த காமெடி தான் வந்து இந்த படத்தோட மெயின் ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த படத்தில் எடிட்டர் ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காருங்க, சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஒரு படம் நடித்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து ரொம்ப அழகாக ஜாயின் பண்ணி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மர்ஜ் பண்ணி பண்ணுறதெல்லாம் வந்து எடிட்டர் கையில் தான் இருக்குது. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆனந்த லிங்ககுமார் அவர் ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரோட சேர்ந்து என்னதான் நம்ம படத்தை ரசித்தாலும் இந்த எடிட்டர்ஸ்லாம் ஒர்க் பண்ணாலும் அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக அப்படி ரொமான்டிக் சீன்ஸ்லாம் அப்படி காட்டுற அளவுக்கு இருக்கிற ஒரே டேலண்ட்னா நம்ம சினிமாட்டோகிராஃபர் கையில் தான் இருக்குது எல்லாமே. அவர் வந்து பார்த்திங்கன்னா சீன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக காமிச்சாலும் சாங்க என்னப்பா இப்படி காமிச்சிருக்காரு, ஒரு ஓவியமாக காமிச்சிருக்காரு, ஒளிப்பதிவை ஓவியமாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் வெங்கடேஷ். இந்த படத்தோட மியூசிக் பாப்பா இப்படிலாம் மியூசிக் போட முடியுமா அப்படின்னா டி இமான் சாரால் கண்டிப்பாக முடியும். தெய்வமே எங்கே இருக்கீங்க, உங்கள் காலை தொட்டு கும்பிடுங்க, அப்படி ஒரு பாட்டு கொடுத்துருக்கீங்க, என்ன பாட்டு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எம்பிட்டு இருக்குது ஆசை, பாட்டை கேட்க கேட்க அம்பிட்டு ஆசையாக இருக்குங்க. ஆமாம், அவ்வளோ சூப்பரான ஒரு பாடல். அதையும் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காரு நம்மளுடைய சாண்ட் ரோல்டன். என்ன வாய்ஸ் இந்த மனுஷனுக்கு, கடவுள் வந்து அப்படி நாக்கள் இல்லை தொண்டையில் போய் உட்காந்தார் போல், குரல் வளம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது அவருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டை வந்து விஷுவலாக சட்டமாட்டேன் அப்படி இருக்குது. படம் பார்த்தவங்களாம் வந்து அந்த பாட்டுக்காகவே பார்த்தாங்கன்னு தான் சொல்லணும். அந்த சாங்கை வந்து விஷுவலாக பார்க்கும்போது இப்போ எனக்கெல்லாம் ஒன்றும் தோணல, பசங்க ஜாலியாக இருந்திருப்பீங்க. ரெஜினா கசாண்ட்ரா ரொம்ப அழகாக செழிப்பாக நடிச்சிருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து இந்த படத்தில் மெயினாக அந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா சாங் லவர்ஸ் எல்லாருக்கும் அது மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டு. ரெஜினா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாங்கை விஷுவலாக பார்க்கும்போது செம்ம ட்ரீட்டு. அப்புறம் டி இமான் அப்படிங்கும்போதே மெயினான விஷயம் என்ன அப்படின்னா அந்த படத்தில் கண்டிப்பாக ஒரு குத்து சாங் இருக்கும், டப்பு சிப்பு நல்லா ஆடுற அளவுக்கு இருக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து வழக்கம் போல் லாலா கடசாந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங்கை வந்து செம குத்து சாங்காக கொடுத்துருக்காரு டி இமான். மேபி இந்த பாட்டு வந்து பப்லெலாம் ப்ளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலி இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா டைரக்டர் எழிலுக்கு காமெடி ரொம்ப பக்காவாக வருது அப்படின்றத இந்த படம் மூலியமாக காமிச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் வந்து எந்த மாதிரி ஜானர், காமெடி படமா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம். லவ் படமா? ஆமாம்மா கண்டிப்பாக. பேய் படமா? ஆமாங்க, எல்லாமே இருக்குது இந்த படத்தில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட குட்டீஸ்லாம் நீங்கள் ஜாலியாக கூப்பிட்டு போய் படத்தை பார்க்கலாம். ஏன்னா காமெடி அவ்வளோ இருக்குது, பேயும் காமிக்கிறாங்க அப்பப்போ. அப்புறம் லவ் சீனு அது நீங்கள் உங்கள் லவரோட போய் பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். ஃபைனலி சரவணன் இருக்க பயமேன் ஒரு சூப்பராக வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் பேக் படம் அப்படின்னு தான் சொல்லணும்.